10% நாங்க தானே கஷ்டப்பட்டு கத்தி, தொண்டைக்கிழிய எல்லாரும் குடுத்துட்டு இருக்காங்க. மெம்பர்ஸ் ஆகிய எல்லாருமே குடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து அந்த அந்த காச வச்சு நாங்க எல்லா மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன் மத்த யூனியன்லாம் இயங்கிட்டு இருக்கு. டைரக்டர் யூனியனா இருக்கட்டும், கொரியோகிராஃபி யூனியனா இருக்கட்டும், சின்ன திரை, பெரிய திரை எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அவங்கலாம் 10% வாங்கிட்டு இருக்காங்களா? இவர் ராதாரவி அவரோட சம்பளத்த வந்து நடிகர் சங்கத்துல 10% குடுத்துட்டு போறாரா? டைரக்டர் மணிரத்னம் சார் இருக்காரு. அவரோட அவரோட சம்பளத்த வந்து டைரக்டர் யூனியன்ல குடுத்துட்டு போறாரா 10%? டைரக்டர் சங்கர் சார் இருக்காரு. அவரு குடுப்பாரா? டைரக்டர்ஸ் யூனியன்ல அவரு வந்து குடுப்பாரா 10% வந்து? அப்டின்னு இருக்கும்போது யாருமே குடுக்காதம்போது ஏன் டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? எதுக்காக வந்து 10% குடுக்கணும் நாங்க? யார் ஃபர்ஸ்ட்டு அந்த லீகல் ப்ராசஸ் கொண்டு வந்தான்னு தெரியுமா? இப்போ 10%ன்றது கண்டிப்பா வந்து உங்களுடைய நீங்க உழைப்பு போட்டு ஃபுல்லா வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் தான். இப்போ ரூ. 2000 வாங்குனாலும் அதுல 10%னா அது ஆமா. உங்க கையில எதுவுமே நிக்காது இல்லையா? அது யார் கொண்டு வந்தா அந்த ப்ராசஸ்? அத பத்தி சொல்ல இல்ல முடியுமா? அதையும் அவர் சொல்லியிருப்பாரு. ம். 20 வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ம். நான் 2016ல தாங்க வந்தேன். எனக்கு ம். அப்பலேருந்தே 10% எடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் இல்லன்னுலாம் சொல்லல. 20 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கேட்கல அப்படின்னா, இப்ப கேட்கிறோம் பதில் சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் யூனியன் அப்ரூவ் பண்ணும். இப்ப இதுல கட்டாயமா நாங்க பிடிப்போம். கட்டாய பிடித்தல் 10% பிடிப்போம்னு சொல்லிட்டு, நீங்க லேபர் ஆஃபீசர்ட்ட அப்ரூவல் வாங்குங்க. ஏன்னா ட்ரேட் யூனியன் ஆக்ட் கீழ வருது. அப்ப ட்ரேட் யூனியன் ஆக்ட் கீழ வந்தா லேபர் கிட்ட தான் போகணும். அப்ப லேபர் ஆஃபீசர் அப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த மாரி வந்து நாங்க 10% பிடிக்கிறோம்னு சொல்லி டப்பிங் யூனியன் ஒரு பைலா போட்டு குடுக்கட்டும். அத அப்ரூவ் பண்ணட்டும் லேபர் யூனியன். யார் அப்ரூவ் பண்றாங்களோ அவங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்றேன். ரிட் ஃபைல் பண்றேன்.